ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்கள் ட்ரேடர்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இப்போ இந்த வீடியோவில் 15 நிமிஷத்தோட சப்ளையை மார்க் பண்ணி எப்படி லோவர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி கடந்த வாரத்தில் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் 50 பின்ஸை கொடுத்தேன். இது என்ட்ரிக்கு முன்னாடி, இது என்ட்ரிக்கு பின்னாடி. அதுக்கடுத்து நான் கொடுத்தது நிஃப்டி கொடுத்துருந்தேன். ஸோ இது என்ட்ரிக்கு முன்னாடி, இது என்ட்ரிக்கு பின்னாடி. தென் அதுக்கடுத்து ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தேன், விப்ரோ. இது என்ட்ரிக்கு முன்னாடி, இது என்ட்ரிக்கு பின்னாடி. தென் அதுக்கடுத்து அதானி என்டர்பிரைஸ் கொடுத்துருக்கேன். இது என்ட்ரிக்கு முன்னாடி, இது என்ட்ரிக்கு பின்னாடி. அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டி கொடுத்தேன். இது என்ட்ரிக்கு முன்னாடி, அதுக்கடுத்து இது என்ட்ரிக்கு பின்னாடி. தென் அதுக்கடுத்து நான் வந்து ரேஞ்ச் கொடுத்தேன். இது என்ட்ரிக்கு முன்னாடி, இது என்ட்ரிக்கு பின்னாடி. தென் நீங்கள் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே டிமாண்டுக்கு வந்தால் பையோ, இங்கே சப்ளைக்கு போனால் செல்லோ பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். மார்க்கெட் டிமாண்ட் வந்து தொடறான். இதுக்கப்புறம் நம்ம பண்ணணும், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் பார்த்துட்டு என்ட்ரிக்குள்ளே போகலாம். எஸ், இங்கே சோச் பார்க்குறேன். மேபி மேலே ஏறி சோச் கொடுக்கலாம், இல்லை கீழே போய் உடச்சி கண்டினியூ பண்ணலாம். பட் நம்ம டைரக்ஷனில் வரும்போது தான் ட்ரேடு. ஸோ இந்த லெவலில் உடச்சி மேலே போனால் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ மார்க்கெட் மேலே வரான். இந்த இடத்துல சோச் கொடுக்குறான்னு பார்க்கலாம். ஸோ இந்த லெவலில் உடஞ்சா மார்க்கெட் மேலே போவான். எஸ், இங்கே சோச்சு கொடுத்து மார்க்கெட் மேலே போவோம். ட்ரை பண்ணுறான். எஸ், இந்த லெவலில் உடஞ்சி மார்க்கெட் மேலே போகுது. எஸ், சோச்சு கொடுத்தான், மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ அப்போ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ மார்க்கெட் இங்கே இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், சோச்சு பார்த்துட்டு என்ட்ரிக்குள்ளே போகலான்னு சொன்னேன். நிறைய நேரம் வந்தான், சோச்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். இது எப்படி தெரியும்? இது எப்படி தெரியும்னா, உங்களுக்கு போதுமான அறிவு வேணும். எதை பற்றி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். எப்படி நம்ம சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணலாம், எது வேலிடான சப்ளை, எது வேலிடான டிமாண்ட் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த எஸ்எம்சி எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, smartcoretrader.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் இந்த எஸ்எம்சி இருக்குல்ல, இதில் ஃப்ரம் த பிகினிங் உங்களுக்கு இப்போ எஸ்எம்சி பற்றி எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல, ஃப்ரம் த பிகினிங் இன்ட்யூஷனாக என்ன, சப்ளை டிமாண்ட் எப்படி மார்க் பண்ணுறது, ஒரு ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்ணுறது, ஒரு இம்பேலன்ஸ் எப்படி, இது எல்லாத்தையுமே முழுமையாக கற்றுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கம்ப்ளீட் எஸ்எம்சி கோர்ஸ். ஸோ நீங்கள் இங்கே கற்றுக்கிட்டு இந்த விஷயத்தை 2 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், லைவில் இந்த மாதிரி சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த முழு விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோர்ஸாக வச்சுருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த கோர்ஸை பை பண்ணி நீங்கள் படிக்கலாம். தென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, எஸ்எம்எஸ், அதாவது சிம்பிளிஃபைடு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி அதுவும் லோ டைம் ஃப்ரேமான 2 நிமிஷத்தில் என்ட்ரி எடுக்கிற கான்செப்ட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸில் இப்போ ரீசெண்டாக நான் ஆட் பண்ணிப்பேன், சிம்பிள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எஸ்எம்எஸ் அப்படின்னு கோர்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இது என்னன்னா முழுக்க லோ டைமில் சில நேரங்களில் நம்ம 15 நிமிஷத்தோட சப்ளை டிமாண்டை மார்க் பண்ணிவிட்டு அங்கே மார்க்கெட் வராத பட்சத்தில் நமக்கு இந்த கோர்ஸு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி தான் ரீசெண்ட் டேஸில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி லெவல்ஸ் உங்களுக்கு தரேன். ஸோ இது அழகாக ஒர்க் அவுட் ஆகுது. நான் மார்க்கெட்டு இந்த தாண்டி மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல உடஞ்சா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு கொடுத்துருப்பேன். மார்க்கெட் அந்த லெவலில் உடைச்சா மார்க்கெட் அங்கேருந்து மேல் நோக்கி போகுது. ஸோ இந்த மாதிரி லெவலையும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஆனால் அதுக்கு போதுமான அளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ இங்கே இருக்கும்போது என்ன சொல்லியிருக்க, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்ட்ரி எப்படி எடுக்கலாங்கிறதை சொல்லியிருக்கிறேன். ஸோ எல்என்டி இங்கேருந்து உடச்சி மேலே போகலாம்னு சொல்லியிருக்கிறேன். என்ன பண்ணுறான்னு பாருங்கள், மார்க்கெட் அங்கேருந்து உடச்சி நமக்கு எதிர்பார்த்த டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகுது. இதுக்கு பேர் சிம்பிளிஃபைடு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம். இந்த கோர்ஸ் நியூஸாக இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணீங்க, ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணி, அதுவும் லோ டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற நபராக இருந்தால் உங்களுக்கு இந்த கோர்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட கான்செப்ட் வேர்ல்டு மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இங்கே படிச்சுட்டு வேர்ல்டு மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அழகாக ஒர்க் அவுட் ஆகும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, 15 நிமிஷத்தோட சப்ளை டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நான் மார்க் பண்ணி கொடுத்தேன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருவேன். நீங்கள் என்ன பண்ணால் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது என்ன பண்ணினா, மார்க்கெட்டில் இங்கே நின்னோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கும். நான் இந்த லெவலில் மார்க் பண்ணி உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். இப்படி இருந்திருக்கும். மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆன டைம் இது. இங்கே இருக்குல்ல, இது வந்து எனக்கு வந்து ஒரு விக்கு ஓபி. ஸோ இது வந்து எனக்கு ஒரு சப்ளை அப்படின்னு மார்க் பண்ணி என்னோட குரூப்பில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னோட டெலிகிராம் குரூப்பில் இது மாதிரி மார்க் பண்ணி இது 15 நிமிஷத்தோட சப்ளை அப்படின்னு மார்க் பண்ணிடுவேன், செல் ஓபி அப்படின்னு. இப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணணும்னு பார்த்தா, ஒன்று இங்கே ஓப்பன் ஆகிட்டு இதில் என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகலாம், இல்லைனா இங்கே ஓப்பன் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இங்கேருந்து கீழே வரலாம். இவ்வளோதான் விஷயம். இது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற பிளான். இல்லைனா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி மேலே போகலாம், இல்லை இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே மேலே போகலாம், இல்லை இங்கேருந்து கீழே வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லெவல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தீர்மானிச்சிருவோம். இப்போ இந்த லெவலில் ஏன் நம்ம மார்க் பண்ணுறோம், இது ப்ரீவியஸ் ஹை எடுத்திருக்கான், அங்கேருந்து லோவை கட் பண்ணியிருக்கு. அப்போ என்னாச்சு, ப்ரீவியஸ் ஸ்டாப் லாஸை எடுத்துகிட்டு மார்க்கெட்டு கீழே போகிறேன்னு சொல்லாமல் சொல்லிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். அப்போ என்னன்னா முதல் நாள் என்ன பண்ணிப்பாங்க, மார்க்கெட் ஓகே மேலே போகும் எல்லாம் பை போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ இங்கே இருக்க பை என்ட்ரிலாம் என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரணும். அப்போ இந்த இடத்துலேருந்து வருது,
இப்போ அடுத்த கேண்டில் மார்க்கெட் நீ காலைல ஓப்பன் ஆகும்போது எங்கே ஓப்பன் ஆகுன்னு பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனவொடனே என்ன பண்ணுவேன், என்னோட எண்ட் டைம் ஃப்ரேம்னா லோ டைம் ஃப்ரேம் போயிடுவேன். காலைல இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, என்னோட சப்ளைக்கு நேராக கீழே இறங்கியிருக்கு. அப்போ என்னாச்சு, மார்க்கெட் பையாக இருந்தால் சப்ளைக்கு மேலே ஓப்பன் ஆகி அங்கேருந்து மேலே போயிருப்பான். இது என்ன பண்ணிக்கலாம், சப்ளை கீழே ஓப்பன் ஆகிட்டான். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், எப்போதும் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு எம் சோக் பார்க்குற மாதிரி பார்ப்பேன். ஓப்பனிங் கேண்டில் என்ன வந்துச்சு, எம் சோக்கை உடச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. அதுவும் எனக்கு பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ட்ரேடு எனக்கு ஹை ப்ராபபிள் ட்ரேடு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே உடச்சிட்டேன்னா அப்போ இங்கேருந்து மேலே போவேன். எனக்கு எங்கே ஆர்டர் பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதான் அடுத்த வேலை. ஸோ எனக்குன்னா இதுதான் ப்ரீவியஸாக இருக்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண கேண்டில். இது எனக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக். மொத்தம் எந்த இடத்துல என்ட்ரி எடுப்பான், மார்க்கெட் 3 விதமான இடத்துல என்ட்ரி எடுப்பான். ஒன்று ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுப்பான், இல்லை இம்பேலன்ஸ் என்ட்ரி எடுப்பான், இல்லை ஆர்டர் ஃப்ளோவில் என்ட்ரி எடுப்பான். ஸோ மார்க்கெட்டு இங்கே ஏறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்ன பண்ணுவான், ஒரு வேளை என்ட்ரி எடுக்க நினச்சேன்னா எஃப்இஜியில் என்ட்ரி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்போ எஃப்இஜியை நான் கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்குது எஃப்இஜி, எனக்கு இந்த 1வது கேண்டலுக்கும் இங்கே இருக்க 3வது கேண்டலுக்கு இந்த இடத்துல கேப் பெரிய எஃப்இஜி. இந்த எஃப்இஜியில் என்ட்ரி எடுக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம். அப்போ இதையும் மார்க் பண்ணிக்கணும். அடுத்து 3ன்னா ஆர்டர் ஃப்ளோ, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன வேணும், மார்க்கெட்டு இந்த 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரி தூக்கிட்டு போயிடும். ஒன்று இங்கேருந்து ஏறி இந்த ஆர்டர் ஃப்ளோவில் தொட்டு கீழே இறங்கலாம். ரெண்டாவது இங்கேருந்து ஏறி இந்த எஃப்இஜி ஃபில் பண்ணிட்டு கீழே இறங்கலாம். இல்லைனா என்னோட எக்ஸ்ட்ரீம் ஓபியனை இதை தொட்டுட்டு கீழே விழுகலாம். இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ட்ரியை இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே இருந்தால் செல் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுவேன், செல் அடித்தோம்னா நமக்கு என்ன பண்ணணும், டார்கெட் பிளான் பண்ணணும். ரீசெண்டோட டிமாண்ட் நமக்கு டார்கெட் பண்ணணும். அப்போ ரீசெண்ட் டிமாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரீசெண்ட் டிமாண்ட். இது வந்து ஒரு டார்கெட்டாக புக் பண்ணலாம், ஒரு விஷயம். ரெண்டாவது எங்கே போகலாம், அதுக்கப்புறம் அது ப்ரீவியஸ் டேயோட இந்த இடத்துல இருக்க ரீசன் லோ, இந்த லோ, இதையும் நம்ம டார்கெட் பிளான் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் அங்கேருந்து வந்தால் இந்த இடத்துல என்ன இருக்குது, டபுள் பாட்டம் இருக்குது. இந்த டபுள் பாட்டத்துக்கு கீழே என்ன இருக்கும், ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஒருவேளை இங்கேருந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகலாம். அப்போ இந்த டபுள் டாப்க்கு கீழே இருக்க இந்த எஸ்எலை எடுக்க கீழே வருவான். இங்கேருந்து இந்த கீழே வரதை நம்ம ட்ரேடுக்கு எடுத்துக்கலாம். இதுதான் லாஜிக். ஸோ அப்போ என்னாச்சுன்னா ஆர்டர் பிளாக் கண்டுபிடிச்சிட்டோம், எஃப்இஜி கண்டுபிடிச்சிட்டோம், ஆர்டர் ஃப்ளோவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்குள்ளேருந்து நம்ம ட்ரேடுக்கான பிளானையும் கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய எஃப்இஜி இருக்குல்ல, அப்போ இவ்வளோ பெரிய எஃப்இஜினா நமக்கு என்ன பண்ணணும், இவ்வளோ இங்கே போய் என்ட்ரி எடுத்துட்டு இவ்வளோ டிபி வச்சோம்னா ரிவார்டு கம்மியாக இருக்கும், ரிஸ்க் அதிகமாகிடும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் குறைக்கிறோம். அப்போ மார்க்கெட்டு மேலே ஏறட்டும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். நம்ம செட் பண்ணுற இடத்துக்கு மார்க்கெட் வந்தால் தான் என்ட்ரி, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த இடத்துல போய் பாடி க்ளோஸ் பண்ணால் ஸ்டாப் லாஸும், அதே மாதிரி இங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏறான். இந்த கேப் இந்த எஃப்இஜி இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு என்ட்ரியும், அதே மாதிரி இந்த ஆர்டர் பிளாக்கு போச்சுன்னா ஒரு என்ட்ரியும் பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகுனா, நம்மளோட முதல் என்ட்ரி இங்கே இருக்கல இந்த எஃப்இஜியில் இருக்கும். ரெண்டாவது என்ட்ரி பிளான் பண்ணிக்கிறது பார்த்தோம்னா இங்கே போகலாம், இந்த ஆர்டர் பிளாக். ஸோ அப்போ என்னன்னா நமக்கு இது தொட்டு கீழே வந்தோன்னா ரிவார்டு நிறையா கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1-3யும் இதை பார்த்தீங்கன்னா 1-6ம் கிடைக்குது. ஸோ மார்க்கெட் எங்கே என்ட்ரி எடுக்கிறான்னு பார்க்கலாம். மார்க்கெட் இப்போ கீழேருந்து மேலே ஏறான். நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணிக்கிறது இங்கே இருக்க இந்த டிமாண்டை தொட்டுட்டு ஏறக்கூடாது. இவ்வளோ தான் விஷயம் மார்க்கெட்டு. ஸோ நான் என்ட்ரி எடுக்கிறது லோ டைம் ஃப்ரேம் 1 நிமிஷம். மார்க்கெட் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் என்னோட ஆர்டர் ஃப்ளோ தொட்டு நிற்கிறான். நான் ஆர்டர் ஃப்ளோவே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோன்னா இங்கேருந்து கீழே இருக்கும்போது மேலே போய் ஏறி அடித்தானா ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் என்ட்ரியை தூக்கி மேலே வச்சுருக்கேன். என்ன பண்ணுறோம், எஸ் இந்த கேண்டில் எனக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆன கேண்டில். இது எதுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம், இங்கே இருக்க இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ண வருவான் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணது கேண்டில் இந்த கேண்டில். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி நமக்கு ட்ரிகர் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சப்ளை பார்த்தீங்கன்னா இது 50%க்கு கீழே உள்ள இடம். அப்போ இந்த இடத்து வரைக்கும் ஏறி வருவான் அப்படின்னு பிளான். ஸோ ஏறி வந்து கீழே வரான். எக்ஸாக்ட் நீங்கள் கோடு போட்டு 50%க்கு நேராக போட்டு வச்சு சில நாளைக்கு வராமல் போகிறது நாட்களும் உண்டு. பட் நான் அதுக்கு பதிலாக அடிஷ்னலாக இங்கே இருக்க எஃப்இஜியும் சேர்த்து மார்க் பண்ணுவேன். அப்போ தான் நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகும். ஸோ இப்போ அதுக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணோம், மார்க்கெட்டு ஒரு வேளை இங்கேருந்து மேலே போய் இந்த என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே விழுகலாம். இல்லைனா இங்கேருந்து மேலே ஏறி போய் எஸ்எல்லும் அடிக்கலாம். மார்க்கெட்டில் எல்லாமே நடக்கும். ஆனால் இதெல்லாம் நடந்துச்சுன்னா இப்படிலாம் நம்ம என்ன பண்ணணும், தயாராகிடும். ஓகே என்ட்ரி எடுத்துட்டான், இங்கேருந்து நேராக போய் டிபி அடிப்பேனா நமக்கு தெரியாது. ஓகே அடுத்த என்ட்ரி எடுத்துட்டான் டிபி அடிப்பேனா நமக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கேருந்து தப்பாக போச்சுன்னா மேலே ஸ்டாப் லாஸ் இருக்குது, ஒருவேளை நம்ம டைரக்ஷனில் போச்சுன்னா இங்கே டிபி இருக்குது. இப்படிங்கிற பிளானு மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எடுக்க முன்னாடி பிளான் பண்ணிட்டு தான் இந்த ட்ரேடுக்குள்ளே வரோம். லாஸு எவ்வளோன்னு ப்ரீ டிபெண்ட் பண்ணிட்டு தான் உள்ளே வரோம். அதே மாதிரி டார்கெட் எவ்வளோ அடிக்க போகணும் ப்ரீ டிஃபைன் பண்ணிட்டு தான் உள்ளே வரோம். இது எல்லாமே நமக்கு எப்போ தெரியும்னா, நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அனுபவத்தில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் லைவ் சாட்டில் போகும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இல்லைனா ட்ரேட் எடுக்கும்போது ஒரு பதட்டமாக இருக்கும். உண்மையில ஐயோ ஸ்டாப் லாஸ் அடிச்சிருமோ இல்லை டிபி அடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பதட்டம் வரும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நீங்கள் ட்ரேட் எடுத்திருப்பீங்க, என்ன ஆகும், ப்ராஃபிட் போகிற மாதிரியே போகும். +500 போகணுன்னு ஓடி போய் புக் பண்ணி அன்றைக்கி அவன் 5000 போவான்.
உண்மையிலே லாஸ் போயிட்டுருக்கும், -500 போயிட்டுருக்கும். நீங்கள் அப்போயே கட் பண்ணிட்டு வெளில வந்துருக்கலாம். ஆனால் என்ன பண்ணும், உங்கள் டைரக்ஷனில் போய் நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பீங்க. அன்னைக்கு -5000 லாஸ் ஆகும். ஸோ அப்போ என்னன்னா டிபி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். லாஸ் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அந்த லாஸ்லேயே வெளியில் வந்துடணும். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான், என்ட்ரி எடுத்துட்டான். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான், மறுபடியும் திருப்பி போகிறான். அதே இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அடுத்த என்ட்ரி எடுக்கிறான். அடுத்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்க டிமாண்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன். இல்லைனா இது கீழே ஸ்டாப் லாஸ் இருக்குது, அதையும் நான் எய்ம் பண்ணுறேன். அப்படியும் இல்லைனா நான் எதிர்பார்க்குறது 1:3 எதிர்பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். மார்க்கெட் மறுபடியும் மேலே ஏறான். இங்கே பார்த்தீங்களா, இப்போ இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் இருந்திருக்கும். இப்போ மேலே ஏறும்போது என்ன ஆகும், நமக்கு ஒரு பயம் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்கான பயப்பட தேவையில்லை. ஏன், மார்க்கெட் எப்போதுமே மேலேருந்து கீழே போது இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் ஏறி தான் கொடுப்போம். அப்போ இந்த கரெக்ஷன் கொடுத்தா போகும். அப்போ இந்த கரெக்ஷனு இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர் இருக்குது, அது எடுக்க மேலே ஏறி போகிறான். அப்போ நம்ம பயப்பட தேவையில்லை. மறுபடியும் இங்கே தொடுவான், கீழே இறங்குவான், மேலே ஏறுவான். அப்போ இந்த விஷயம்லாம் எப்போ தெரியும்னா, நீங்கள் அனுபவத்தில் இது மாதிரி பார்த்துருந்தா. அப்போ மறுபடியும் மேலே ஏறான், மறுபடியும் கீழே இறங்குவான், மறுபடியும் மேலே ஏறுவான். எஸ், நம்மளோட டிபி போகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளால் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும். எஸ், நமக்கு டார்கெட் அடிச்சிச்சு, இங்கேருந்தே வெளியில் வந்துடலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுங்கபடி இந்த ட்ரேடு சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா எஸ் மூடி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடணும். இதுக்கப்புறம் என்ன பண்ண, மார்க்கெட் கூட உட்காந்து சண்டை போட்டுருக்க, சண்டை போட்டுருந்தா இந்த காசு போயிடும். இந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா smartcodetrader.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் இங்கே கண்டென்ட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்க பட்சத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைவ் ட்ரேடுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற ட்ரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர்.